வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டையை நம்ம ஹேர் டை டானிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஹேர் டை ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வெள்ளை முடியை நல்ல கருமையாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான டானிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே அப்படியே பிளாக் ஹேராக மாறிடுங்க. வாங்க அந்த ஹேர் டை டானிக் எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா தாங்க, கற்றாழை. இந்த கற்றாழை நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற அந்த ஒரு சூடெல்லாம் குறைஞ்சு நம்மளுடைய ஹேர் ரொம்பவே பளபளப்பாக நல்ல நீண்டு வளரக்கூடிய நிறைய சத்துக்கள் இந்த ஆலோவேராவில் இருக்குது. இதை நம்ம ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கூந்தல் ரொம்பவே கருமையாக மாறிடும். நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆலோவேரா ரொம்ப ஒரு முக்கியமான பொருளுங்க. இதை ஓரமாக எடுத்து வச்சு அடுத்து நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் செம்பருத்தி பூ. நான் காஞ்ச செம்பருத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சையாகவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது நிறைய கிடைக்குதோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியோட இலைங்க. இந்த பப்பாளி இலையில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இதை நம்ம ஹேர் டையாக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடி நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வருங்க. நம்மளுடைய முடிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வரும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கத்தாழையை நான் நல்லா கழுவிட்டு தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதில் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இலையும் நம்ம பிச்சு பிச்சு போட்டுடலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல். இந்த வெங்காயத்தோலில் நிறையவே முடிக்கு உண்டான நிறைய டானிக்ஸ் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம இரும்பு கடாயில் தாங்க பண்ணணும். இப்போது நான் இரும்பு கடாயில் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இலையெல்லாம் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை இந்த ஹேர் டையில் சேர்க்கறதுனால நல்ல ஒரு முடிக்கு கருமையை சீக்கிரமே கொண்டு வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், கலர் தண்ணியோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா கருப்பாயிருச்சு ஹேர் டை. இப்போ இந்த ஸ்டேஜில் சில பொடிகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி. நீங்கள் நெல்லிக்காய் முழுசாக இருந்தால் அதை நீங்கள் அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயில் ஹேர் க்ரோத்துக்கு உண்டான நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அடுத்த பொடி பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடியை சேர்க்கறதுனால இந்த ஹேர் டை இன்னுமே நல்ல ஒரு கருமையை நம்மளுடைய ஒயிட் ஹேருக்கு கொடுக்கும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் நம்ம மருதாணி பவுடர் சேர்த்துருக்கோம். மருதாணி பவுடரும் நம்மளுடைய முடிக்கு நல்ல கருமையை கொடுக்கும். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஹேர் டை நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணலாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே 12 ஹவர்ஸ் வச்சுருங்க. மூடி வச்சிடலாம். 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளோ கருமையாக நம்மளுடைய ஹேர் டை ரெடியாக இருக்கு. இந்த ஹேர் டை டானிக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு இளநரை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு இளநரை வந்துருச்சுனாலுமே இந்த டானிக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கிரே ஹேர் எல்லாமே நல்ல கருமையாக மாற தொடங்கிடும். கொஞ்சம் ஏஜ் பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடி அனைத்துமே நல்ல கருமையாக மாறக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஹேர் டையில் இருக்குதுங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க. டெய்லி நீங்கள் உங்களுக்கு தலை குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள்
நைட்ல இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்க ஷாம்பு போட்டும் பண்ணலாம், இல்ல நார்மலாவும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டைய நீங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்க தேவையான போது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணலாங்க. இந்த ஹேர் டை ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நீங்க இந்த ஹேர் டைய செய்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இவ்வளோ கருமையா இருக்குது. நம்ம இந்த ஹேர் டைய வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெய் தலையில வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹேர்ல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். நீங்க சாதாரணமா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, ஹேர் டை ஆயில் அப்படிங்கிறத. அந்த ஆயிலை கூட நீங்க செய்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே விட்டுறலாம். இல்ல உங்களுக்கு நைட்டு பூரா வைக்க முடியாது தலையில அப்படின்னா ஒரு 2 hours 3 hours நீங்க தலையில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணலனாலுமே பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு நாள் ஃபுல்லாவே நீங்க இது தலையில அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இதுல வராது. சளி பிடிக்கும் அப்படின்ற பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுறோம் இல்லையா, நல்லா கொதிக்க வச்சிடுறோம். மருதாணியா இருந்தாலும் சரி, வெங்காயத்தோல் எல்லாமே, ஆலோவேரா எல்லாத்தையுமே நம்ம வந்து கொதிக்க வச்சிடுறோம். ஸோ அதனால சளி பிடிக்கும் அப்படின்ற பயமும் கிடையாது. இப்போ நான் ஃபுல்லாவே வந்து ஹேர் டைய வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா 2 hours வச்சிருந்து கூட தலை குளிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இந்த ஹேர் டைய வந்து நீங்கள் நல்லா வந்து தலையில் எண்ணெயெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடி அனைத்துமே கொஞ்ச நாள்லயே கருமையா மாற ஆரம்பிச்சிரும். இது வந்து நம்மளுடைய ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல டானிக்கா இருக்குங்க. இந்த ஹேர் டைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செம்பாவின் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.